என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களதான் கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல. கோவில்ல ஒரு வயசான பாட்டிமா இருந்தாங்கல்ல, அவங்க பேர் என்ன? ஆ, மூப்பு தாயி. முப்புதாய் அம்மா ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள அந்த மந்திரப்பூ கண்ணுக்கு தெரிஞ்சு அத கோயில கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டா பெண் குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்கல்ல. எனக்கு அந்த பூ ராத்திரி கிடைச்சு அதை எடுத்துட்டு வந்து நான் கோயில வச்சு சாமி கும்பிட்டா என் அம்மாவே எனக்கு குழந்தைய வந்து பிறப்பாங்கல்ல. உண்மைய சொல்லணும்னா நீ கர்ப்பமாவே இல்ல. எனக்கு அவங்க 2 பேரோட மன நிம்மதியும் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதை கெடுக்க மனசு இல்லாம தான் இப்போதைக்கு உண்மையை சொல்ல மனசு இல்லாம நான் போய் ஏன் சொல்லிட்டேன். அமைதியா இருக்க? ராத்திரி நேரத்துல அந்த பூவை எடுத்துட்டு வந்து சாமி கும்பிட்டா என் அம்மாவே உன் வயித்துல வந்து என் மகளா பிறப்பாங்க தானே. ஐயோ, குழந்தை விஷயத்துல இவரு எவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு. இந்த அளவுக்கு இவரை ஏமாத்துறோங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. இன்னும் பேச மாட்டேங்கிற? நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன? ஒருவேளை இந்த விஷயத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலனா என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மாவே உன் வயித்துல வந்து குழந்தைய பிறப்பாங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஆமான்னு ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியல. அப்படி நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்க. ஏய், இத்தனை நாள் கழிச்சு நான் உன்கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசிட்டு இத்தனை நாள் நீ வந்து என்கிட்ட பேசிட்ட நான் உன்கிட்ட எரிஞ்சுதானே பேசினேன்.